போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நம்ம வாசித்த சம்பவம், யோர்தான் நதி அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் நதி இஸ்ரவேல் ஜனங்கள் கடப்பதற்காக ஒரு பக்கமாக ஒரு குவியலாக நிற்கிறது. இது கர்த்தர் செய்த மிகப்பெரிய அற்புதம். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து எரிகோக்குள்ளாக சென்று அந்த எரிகோவை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற நேரத்தில் ஒரு குவியலாக நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வெட்டாந்தரையை கடந்து செல்வது போல கடந்து சென்றாங்க. முதல் தலைமுறை ஜனங்கள், அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்தானுங்க. வெட்டாந்தரையை கடந்து வருவது போல செங்கடலை கடந்து வரும்படியான அற்புதத்தை கர்த்தராகிய தேவன் மோசேயை கொண்டு நடப்பித்தார். புதிய தலைமுறையினரான ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை இந்த யோர்தான் நதி இரண்டாக பிளந்து, யோர்தான் நதி ஒரு பக்கமாக குவியலாக நின்று வெட்டாந்தரையை கடந்து வருவது போன்ற ஒரு அற்புதத்தை கர்த்தராகிய தேவன் அந்த புதிய தலைமுறையினரான ஜனங்களுக்கு செய்தார் என்று சொல்லி நம்ம இந்த யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசித்தோம். இது பாருங்க, அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடும் யோர்தான் நதி எரிகோ பட்டணத்திற்கு பக்கத்தில் ஒரு 10 அடி ஆழமுடன் 100 அடி அகலத்தில் ஆவேசமுடன் பாய்ந்து கொண்டிருந்தது. அதனுடைய ஆழம் எவ்வளவு? சுமார் 10 அடி ஆழம். அதனுடைய அகலம் 100 அடி அகலம். நன்றாக கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த யோர்தான் நதி திடீரென்று கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கட்டளை பிறக்கிறது. அதாவது தேவனுடைய பெட்டி புறப்படுவதை காணும்போது அனைவரும் புறப்படுங்கள். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யோசுவாவின் மூலமாக கர்த்தருடைய கட்டளை பிறக்கிறது. கர்த்தருடைய பெட்டி புறப்படும் போது எல்லா ஜனங்களும் நீங்கள் புறப்படுங்க, உங்களை தொடர்ந்து இந்த பெட்டியும் வரும். 20 லட்சம் ஜனங்கள், ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்கள் அந்த பயணத்தில் சென்று கொண்டு இருக்கிறாங்க. இவர்கள் எப்படி அந்த யோர்தானை கடந்து போக முடியும்? அதனுடைய அகலம் எவ்வளவாக இருக்கிறது? 100 அடி அகலமாக இருக்கிறது. 100 அடி அகலம் உள்ள அந்த யோர்தான் நதி தண்ணீர் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, அந்த தண்ணீரில் நடந்து போகலாம் என்று பார்த்தா அதனுடைய ஆழம் எவ்வளவாக இருக்கிறது? 10 அடி
ஆழமாக இருக்கிறது. ஜனங்கள் கடக்கக்கூடாதபடிக்கு அது மிகவும் பெரியதாக இருந்தது. அப்போ அதை எவ்வாறு ஜனங்கள் கடந்து சென்றார்கள் என்று சொல்லி தான் நம்ம இந்த 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். நதி பிளக்கும் அனுபவத்தை விசுவாசத்தால் தான் அனுபவிக்க முடியும். யோர்தான் நதி பிளக்கக்கூடிய அனுபவத்தை விசுவாசத்தால் தான் அனுபவிக்க முடியும். அந்த ஜனங்கள் விசுவாசித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை விசுவாசித்தார்கள். இந்த யோர்தானை கடந்து நாம் செல்ல முடியும் என்பதை விசுவாசித்தார்கள். தேவனுடைய பெட்டியை சுமந்தவருடைய பாதங்கள் யோர்தான் நதியில் பட்டவுடன் தண்ணீர் எப்படி நின்றதான் திடுக்கிட்டு உடனே நின்று போயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அங்கே பாருங்க, 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் செல்லும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக. யோசுவா இஸ்ரவேல் புத்திரனை நோக்கி அப்படியாக அவர் சொல்லுகிறார். சொல்லும்போது 13ஆம் வசனத்தில் சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். யோசுவா சொன்னதைப் போல ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தான் தண்ணீரிலே ஓரத்திலே பட்டவுடனே அங்கு மேலே இருந்து ஓடி வருகிற அந்த யோர்தானுடைய தண்ணீர் என்ன செஞ்சுதான் உடனே நின்று விட்டது என்று சொல்லி நம்ம 16ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். அந்த ஆசாரியருடைய கால்கள் பட்ட மாத்திரத்திலே அந்த யோர்தானுடைய தண்ணீர் திடுக்கிட்டு நின்றது. வந்த வேகத்தில் ஒரு குவியலாக குவிந்து நின்றது. அது எவ்வளோ தூரம் அந்த தண்ணீர் நின்றது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது 29 கிலோமீட்டர் தூரம் நின்றதாம். 29 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஆதாம் என்ற ஊர் காணப்படுகிறது. அந்த ஆதாம் ஊர் வரைக்கும் அந்த தண்ணீர் ஒரு குவியலாக நின்றது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய 29 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த தண்ணீர் அப்படியே கரை புரண்டு ஓடாமல் நின்றது என்று சொல்லி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 29 கிலோமீட்டர் தூரம் என்று சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட நம்ம சின்னாலப்பட்டி வரைக்கும் போயிட்டு வரும் வரைக்குமாக உள்ள தூரம். சின்னாலப்பட்டி வரைக்கும் ஏறக்குறைய 14 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருக்கிறது. நம்ம போயிட்டு வந்துடலாம். எவ்வளவு தூரம் இருக்கும், அவ்வளவு தூரம் தண்ணீர் ஒரு குவியலாக நின்றது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம குப்பையை குவித்து வைக்கலாம், ஒருவேளை பனிக்கட்டியை கூட குவித்து வைக்கலாம். ஆனால் ஒரு தண்ணீரை குவியலாக நம்மளால் குவித்து வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. இப்போ தண்ணீர் இந்த காலில் கழுவி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரை ஊற்றி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவியலாக நம்ம குவித்து வைக்கணும் அப்படின்னா என்ன செய்ய முடியாது? தண்ணீர் குவியலாக நிற்காது. ஒருவேளை மணல் நிற்கும். கடற்கரையில் மணலில் வீடெல்லாம் கட்டி விற்பாங்க, ஒரு குவியலாக கோபுரம்லாம் கட்டி விளையாடுவாங்க. அந்த மாதிரி மணலை குவித்து வைக்கலாம், குப்பையை ஒரு குவியலாக குவித்து வைக்கலாம், பனிக்கட்டியை கூட உருகும் வரைக்கும் நம்ம குவித்து வைக்கலாம். ஆனால் தண்ணீரை என்ன செய்ய முடியாது? குவித்து வைக்க முடியாது. ஆனால் விசுவாசம் என்ன பண்ணுமா? தண்ணீரை குவித்து வைக்கும். அன்றைய நாட்களில் யோசுவாவுக்குள்ளாக இருந்த விசுவாசம், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக இருந்த விசுவாசம் தண்ணீரை ஒரு குவியலாக குவித்து நிற்க பண்ணினது. அதை பார்க்கும்போது நம்ம யோர்தானின் தண்ணீர் அந்த குவியலை கண்டு வியந்து போகக்கூடிய ஒரு அனுபவமாக காணப்படும். விசுவாசத்திற்கு இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான். ஆனால் இதற்கு முன்னாடி நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்கும்போது யோசுவா புத்தகத்தில் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆதியாகமம் புத்தகத்திலேருந்து நம்ம பார்க்கும்போது விசுவாசத்திற்கு அநேக உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். முதலாக ஆபேலை குறித்து பார்க்கும்போது விசுவாசத்தோடு கர்த்தருக்கென்று பலிகளை செலுத்தினான், காணிக்கைகளை கொண்டு வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய விசுவாசம், நோவாவுடைய விசுவாசம், மோசேக்குள்ளாக இருந்த விசுவாசம், இப்படியாக அநேகருடைய விசுவாசத்தை நம்ம பார்க்க முடியும். ஈசாக்கு, யாக்கோபு, சாராள் இவர்களுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை குறித்து எல்லாம் நம்ம பார்க்க முடியும்.
அப்போ இந்த யோசுவாவுடைய காலத்தில் நடந்த சம்பவம் ஒன்றும் ஒரு விசேஷித்த சம்பவம் கிடையாது. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாச வாழ்க்கையினுடைய புறப்படுவதற்கு எதிர்ச்சூழல்கள் ஒருபோதும் தடையாக இருக்க முடியாது. விசுவாசத்தோடு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு புறப்பட்டு போகிறாங்க. அதற்கு தடையாக அநேக காரியங்கள் இருக்குது. அதிலே ஒரு காரியம் இந்த யோர்தானுடைய அனுபவம். ஆனால் விசுவாசத்திற்கு எந்த ஒரு தடையும் இருக்க முடியாது என்று சொல்லி தான் யோர்தான்லாம் ஒரு பெரிய காரியமா என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் அந்த யோர்தானை ஒரு குவியலாக குவித்து நிற்க வைத்தார். நாங்கள் காலையில் பார்க்கும்போது எரிகோ பட்டணத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். இதில் யோசுவாவில் 7ஆம் அதிகாரத்தில் எரிகோவை தகர்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், கானான் தேசத்துக்குள்ளாக போகும் வரைக்குமாக அவர்களுக்கு எவ்வளவு தடைகள், எவ்வளவு உபத்திரவங்கள் இருந்தது. ஆனால் விசுவாசத்தோடு அவர்கள் போனதுனால அவை எல்லாவற்றையும் முறிந்து ஓடும்படியாக கர்த்தராகிய தேவன் கிருபை பாராட்டினார். அது ஒரு படிகளாக தான் இருக்கும். நம்ம உலக பிரகாரமாக ஒரு பழமொழி சொல்லுவோம், தோல்வியே வெற்றிக்கு முதல் படி என்று சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும்போது தோல்விகள் வரலாம். ஆனால் அந்த தோல்வி நம்ம அப்படியே அமிழ்ந்து போவதற்கு அல்ல, அடுத்து நம்ம வெற்றியை சந்திப்பதற்கான ஒரு படிக்கற்கள் தான் அந்த தோல்விகள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதுபோல தான் கானான் தேசத்தை வெற்றியாக ஜெயமாக சுதந்திரித்து கொள்வதற்காக இவர்கள் போகிறாங்க. போகிற வழியில் அநேக தடைக்கற்கள், அநேக தடைகளை அவர்கள் சந்தித்து கொண்டு தான் செல்கிறாங்க. ஆனால் அந்த தடைகளை அவர்கள் தடைகளாக எண்ணாமல் அதை கானான் தேசத்தை நம்ம ஜெயமாக சுதந்திரித்து கொள்வதற்கு ஒரு படிக்கற்கள் என்று சொல்லி தான் அவர்கள் தொடர்ந்து முன்னேறினாங்க. அதே போல் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அந்த தேவனுடைய பெட்டியை சுமந்த ஆசாரியருடைய கால்கள் பட்ட உடனே இந்த யோர்தான் நதி என்ன செஞ்சிச்சான், இரண்டாக பிளந்து அவர்களுக்கு வழி விட்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கு தேவனை இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்காக வழிவிட எந்த ஒரு சூழல்களும் மறுப்பதில்லை, எந்த ஒரு தடைகளும் மறுப்பதில்லை. நம்ம தேவன் மேலே மட்டும் விசுவாசத்தோடு இருந்தோம் என்றால் எல்லா தடைகளையும் கர்த்தராகிய தேவன் உடைத்து போட வல்லவராய் இருக்கிறார். தடைகளை உடைத்து போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து செல்வார். நம்ம என்ன முயற்சிகள் எடுத்தாலும் சரி, என்ன காரியங்களை நம்ம எடுத்தாலும் சரி, அதில் காணப்படக்கூடிய எல்லா தடைகளையும் கர்த்தராகிய தேவன் நமக்கு முன்பாகவே சென்று உடைத்து போட்டு நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக பாருங்கள், கர்த்தர் மேலே நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது எல்லா தடைகளும் நமக்கு ஜெயமாக மாறும். நமது பாதைகளை பார்த்து தயங்குகிறதாக இருக்கிறது. அதாவது இந்த காரியத்தை நான் எடுத்தால் ஜெயம் பெறுவனா, இந்த காரியத்துக்காக நான் போகிறேன், எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று சொல்லி நம்ம தயக்கத்தோடு என்ன செய்கிறோம், போகிறோம். அந்த ஆசாரியர்கள் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் தண்ணீர் முன்னாக நிற்கிறது. ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க, விசுவாசத்தோடு தங்களுடைய பாதங்களை எடுத்து முன் வைக்கிறாங்க. அந்த விசுவாசம்தான் யோர்தான் தண்ணீர் இரண்டாக பிளப்பதற்கு வழிவகுத்தது. அதுபோல் பாருங்கள், நம்ம இன்றைக்கும் நம்முடைய காரியங்களில் விசுவாசத்தோடு நம்ம எடுத்து வைக்கும்போது, அதாவது கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தோடு நம்ம எடுத்து வைக்கும்போது கர்த்தராகிய தேவன் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அற்புதங்கள் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் என்றைக்கும் நிகழக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நிகழும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்கள், அநேக அற்புதங்கள் நமக்கு உண்டாகிறதாக இருக்கிறது. தேவனுடைய நாமமும் அதன் மூலமாக மகிமைப்படும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக நின்ற அந்த யோர்தான் இரண்டாக பிளந்த வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சுவடை பதித்திருக்கிறது. அந்த யோர்தானை பிளந்த சம்பவம் வரலாற்றிலேயே பதியப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி பாலஸ்தீன பகுதியில் வலிமையாக கால் பதிப்பதற்கான முன்னோடி சுவடுகளாக இருந்தது. அவர்கள் வாழ்க்கையால் பாதிக்கப்படாத வரலாறு இன்று வரை இல்லவே இல்லை. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாச வாழ்க்கையால் பாதிக்கப்படாத வரலாறு நம்ம தொடக்கத்திலேருந்தே பார்த்து கொண்டு வரும்போது செங்கடல் பிளந்த அனுபவம்,
அது வரலாற்றிலேயே இல்லாத ஒரு அனுபவம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு அனுபவம். அந்த செங்கடல் பிளந்தது அது ஒரு முறை தான். அதே போல் யோர்தான் இரண்டாக பிளந்து ஒரு குவியலாக நின்றது அது ஒரு முறை தான். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட சம்பவங்களை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. மலையை அடித்த உடனே தண்ணீர் புறப்பட்டு வருகிற ஒரு அனுபவம். தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னா வானத்திலிருந்து பொழியப்பட்ட அனுபவம். மாறாவினுடைய கசப்பான தண்ணீர் மதுரமாக குடிக்கக்கூடிய ஒரு தண்ணீராக மாறிய அனுபவம். இதுபோல் இன்னும் அநேகத்தை நம்ம சொல்லிக்கொண்டே வரலாம். பாருங்கள், 40 வருடம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பாதையில் நடந்து கொண்டு வந்தாங்க. அவர்களுடைய கால் அணிகள் செருப்பு பீந்து போகவில்லை, அவர்களுடைய ட்ரெஸ்ஸு அழுக்காகவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படியாக கர்த்தராகிய தேவன் அற்புதமாக வழி நடத்தி கூட்டி வந்தார். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையினால் பாதிக்கப்படாத வரலாறு இதுவரைக்கும் எதுவுமே இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வரலாறுகளை கொண்டது தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர பாதை. அதில் ஒரு காரியம்தான் இந்த யோர்தான் நதி இரண்டாக பிளந்தது. இதெல்லாம் அவர்களுடைய விசுவாசத்தினாலே அவர்களுக்கு கிடைத்த ஒரு அனுபவ பாடங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அநேக தடைகள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், எதிரான அநேக சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். ஆனால் விசுவாசத்தோடு முன்னேறுவோம் என்றால் கர்த்தராகிய தேவன் நமக்கும் அந்த யோர்தானை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி விட்டதை போல நமக்கும் கர்த்தராகிய தேவன் ஒரு நல்ல வழியை காண்பிக்கிறவராக இருக்கிறார். நாம் கொண்டிருப்பது எல்லாமே விசுவாசம்தான். கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதும் அந்த விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம விசுவாசத்தோடு செயல்படுவோம். கர்த்தரிடத்திலிருந்து அற்புதமான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அந்த தேவனை நம்முடைய தகப்பனாக கொண்டிருக்கிறதுனாலே அவர் காட்டுகிற வழியிலே நம்ம நடப்போம். அவர் மீது நம்ம விசுவாசத்தோடு இருப்போம். ஏன்னா இங்கே சொல்கிறாரு 7ஆம் வசனத்தில், யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், மோசையோடு கூட இருந்து பல அற்புதங்களை நிகழ்த்தின தேவன் யோசுவாவோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த யோசுவாவோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாரும் நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன் என்று சொல்லும்படிக்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக நம் மூலமாக அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். காலையில் ராகாபை குறித்து பார்க்கும்போது அப்படியாக தான் நாங்கள் பார்த்தோம். புறஜாதி ஒரு பெண்ணாக இருந்த அந்த ராகாப் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாள். அதன் மூலமாக அவளுடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தார். இப்போ விசுவாசத்தினாலே அந்த ராகாப் இஸ்ரவேல் ஜனங்களோட, இந்த இஸ்ரவேலர் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களோட சேர்ந்து கொண்டு தேவனை ஆராதித்தாள், உண்மையான தேவனை ஆராதித்தாள். அதன் மூலமாக அவளுக்கு கிடைத்த பலன் கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாமல் பின்னாட்களிலே இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுடைய சந்ததியிலே பிறக்கும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு தாயாக அந்த ராகாப் செயல்பட்டால் வம்ச வரலாறுடைய பட்டியலில் அவளுடைய பேர் இடம்பெறக்கூடிய ஒரு கிருபையை, பாக்கியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு நாம் விசுவாசத்தோடு தேவனையே பற்றி கொண்டிருப்போம் என்றால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் வரலாறு காணாத மிகப்பெரிய அற்புதத்தை நடப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தோடு நம்ம கர்த்தருக்காக செயல்படுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தும்படிக்காக அவரையே நம்ம பற்றி கொண்டிருப்போம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இதோ யோர்தான் நதியினுடைய அனுபவத்தை குறித்து நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டமே தகப்பனே. இதை ஏறக்குறைய 29 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த யோர்தான் நதி ஒரு குவியலாக குவிந்து நின்றது என்று நாங்கள் வாசித்தோமே தகப்பனே. அப்படியா கர்த்தராகிய தேவன் அப்பா, விசுவாசிக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே அசாத்தியமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீரே தகப்பனே, அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உம்மீது கொண்டுள்ள விசுவாசத்தை மட்டும் விட்டு விலகாதபடிக்கு
கர்த்தருக்குள்ளாக நாங்கள் நிலைத்து நின்று எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. யோர்தானை போன்ற தடைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் அகற்றி போடுங்க. அதற்கு நாங்கள் விசுவாசத்தோடு செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பின் ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். கண்களை நாம் மூடுவோம். இந்த நாளிலே கர்த்தராகிய தேவன் நல்ல ஒரு செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே தேவன் அற்புதங்களை செய்கிறார். அதே போல நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் அற்புதங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். என் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உன்னதத்தின் ஆவியானவருக்கு நன்றி. எல்லா வாய்களை திறந்து நல்லா துதிங்க. எல்லாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவர் ஆண்டவர் அற்புதத்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்காக நீங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்கள். கிறிஸ்துவை உத்தமமாக பின்பற்றுவோ திரும்பி பார்த்து அடுத்த தலைமுறைக்கு காட்ட அழுத்தமான சுவடுகளை பதிப்பது உறுதி. இந்த தேவனுடைய வல்லமை இஸ்ரவேல் புத்திரருக்கு காமிக்கப்பட்டது போல இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே காமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியர்கள் சகல ராஜாக்களும் கண்டார்கள். எமோரியரின் சகல ராஜாக்கள் கண்டார்கள். சமுத்திரத்திற்கு அருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை பார்த்து ஆவிக்குரிய மனிதர்களாக இல்லாதவர்கள் சோர்ந்து போவார்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோட கூட சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே அதை வைத்தார்கள். ஆண்டவர் சொன்ன உடன்படிக்கையை அப்படியே செய்து முடிக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் உங்களுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவ ஆவியானவர் உங்களை இப்பொழுது ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல அனுபவம் உள்ள சாட்சியங்கள் மத்தியிலே உண்டாகட்டு ராஜா. தேவனை உள்ளத்திலே கொண்ட விசுவாசிகளுக்காக ஆண்டவராகிய கர்த்தாவே நான் செபிக்கிறேன். இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் எவ்விதத்தில் வழி மாறி போவதில்லை. ஆண்டவருடைய கிருபையின்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற இந்த ஜனங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி ராஜா. தேவனுடைய பெட்டியை ஆண்டவரே கொண்டு செல்கிற ஆசாரிகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய கால் ஆண்டவரே அவருடைய பாதம் அந்த தண்ணீரில் பட்ட மாத்திரத்திலே தண்ணீரானது குவியலாய் மாறியனது. ஆண்டவராகிய தேவன் அந்த அற்புதம் இந்த நாளில் இருக்கிற ஜனங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவர் மேல் ஆண்டவர் பயபக்தியா இருக்கிற இவர்களுக்கு தேவ அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆண்டவராகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உம்முடைய வசனத்தினாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட அற்புதங்களை செயல்படுத்தினபடியினாலே கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளலாம். இன்னும் யோசுவாவின் புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். யோசுவாவுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னா ஒசேயா. யோசுவாவுக்கு பெயர், அதாவது முன்பு அழைக்கப்பட்ட பெயர் ஒசேயா என்று அழைக்கப்பட்ட பெயரிலே அவர் இருந்தார். நாம் இதிலே யோசுவா என்று பார்க்கிறோம். யோசுவாவுக்கு அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன என்றால் கர்த்தர் இரட்சகராய் இருக்கிறார் என்ற அர்த்தம். கர்த்தர் இரட்சகர். ஏகோவா என் மீட்பர் என்று இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. அல்லேலூயா. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த யோசுவாவுக்கு ஒசேயா என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. சரி, யோசுவாவுடைய அப்பா பேர் என்ன? நூன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? யோசுவா எப்ராஹிம் கோத்திரத்தை சார்ந்தவராய் காணப்படுகிறார். இந்த யோசுவா எங்க பிறந்தார் என்று சொன்னால் இஸ்ரவேல் தேசத்திலே அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அவர் எங்கே பிறந்தார்னா எகிப்தில் பிறந்தவராய் காணப்படுகிறார். யோசுவாவுடைய தொழில் என்ன அப்படின்னா எகிப்தில் அடிமை, பின்பு மோசேயின் உத்தம சீசராய் மாறுகிறார்.
மோசே கிட்ட இருந்து அநேக பாடங்களை கற்றுக்கொள்கிறார் இந்த யோசுவா. மோசே ஆண்டவரோடு உத்தம இருதயத்தோடு காணப்பட்டார். அதே போல அந்த உத்தம இருதயம் அவருடைய சீசராகிய இந்த யோசுவாவுக்கும் காணப்பட்டது. கானானை ஒற்று நோக்கிய ஒற்றரில் ஒருவராக பணியாற்றியவர் தான் இந்த யோசுவாவாய் காணப்படுகிறார். யோசுவாவுடைய நண்பன் யார் அப்படின்னா காலேப். ஏன்னா நற்செயல்களை புரியும்படியாக இவர்கள் இருந்தார்கள், நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். 12 பேர் அந்த இஸ்ரவேல், அதாவது கானான் தேசத்துக்குள்ளாக அவர்கள் போய் ஒற்றையர்களாய் பார்க்கும் பொழுது நல்ல செய்தியை கொண்டு வந்தவர்கள் 2 பேர் தான். ஒன்று காலேப்பு, 2வது யோசுவான்னு பார்க்கிறோம். அப்ப யோசுவாவுடைய நண்பன் யாருன்னா காலேப்பாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, ஒரு திருப்புமுனை ஏற்படுகிற அந்த திருப்புமுனை என்ன? மோசேயுடைய இறப்புடன் இஸ்ரவேலின் தலைமைத்துவத்தை ஏற்க தேவன் இந்த யோசுவாவை அழைத்தார். மோசே முதலாவது தலைமைத்துவத்திலாக இருந்து ஜனங்களை நல்வழிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை அபிஷேகம் பண்ண வைத்தார். ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை அபிஷேகம் பண்ண வைத்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்லும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தரை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தலைமைத்துவத்துக்கு ஏற்ப நடந்து கொண்டவர் இந்த யோசுவா. நல்ல கவனிங்க, யோசுவாவுக்கு ஒரு சில பயங்கள். என்ன பயம் அப்படின்னா, மோசே ஜனங்களை நல்வழிப்படுத்தி கொண்டே வந்தார். ஆனா இப்ப என்ன பண்ணணும்னா யுத்தம் பண்ண வேண்டும். யுத்தம் பண்ணி ஆயி பட்டணத்தை பிடிக்கணும், எரிகோ பட்டணத்தை பிடிக்கணும், இருக்கிற எல்லா பட்டணங்களையும் பிடிக்கணும். பிடிப்பதற்கு இவருக்கு பலன் உண்டாகணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமே. ஆண்டவர் மோசையோடு இருந்தா அதே போல யோசுவாவோடும் காணப்பட்டார். ஒரு ஆர்வம் உண்டாகிறது. ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஒரு அனுபவம். மோசே அடிக்கடி ஆசாரிப்பு கூடாரத்தில் போய் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு ஜனங்களுக்கு அப்படியே சொல்லுகிற தேவ மனிதனாய் காணப்பட்டார். அதே போல யோசுவாவும் ஆசரிப்பு கூடாரத்தின் நடுவிலே போய் ஆண்டவரோடு பேசுகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தார். இளமையிலே கர்த்தருக்காக வாழ் சுட்டுகிற அனுபவம் யோசுவாவுக்கு உண்டானது. அருமையானவர்களே, போர் புரிதலிலே மிகவும் மிகவும் நல்ல ஒரு மனிதனாக காணப்பட்டவர் யோசுவா. ஆண்டவர் சொன்ன பிரகாரமே செயல்பட்டு இஸ்ரவேல் தேசத்தை அவர் கைப்பற்றுகிறார். ஆமென் சொல்லலாமே. அதாவது அங்கே இருக்கக்கூடிய எதிரிகளை முறியடிக்கும்படியாக கர்த்தர் இந்த யோசுவாவை பயன்படுத்துகிறார். உங்களை அதே போல ஆண்டவர் பயன்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். இவருடைய சாதனைகள் என்ன? இளமையிலே போருக்கு தலைமை தாங்கி அமலேக்கியரை அழித்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. இந்த நாளிலும் கூட உங்களுடைய விசுவாசம் ஆவிக்குரிய யுத்தமாய் இருக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய சர்வாயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் போர் புரியவர்களாய் காணப்பட வேண்டும். இது எழுப்புதலின் காலம் அல்ல, இது யோசுவாவின் காலம், இது எழுப்புதலின் காலம். ஏனென்று சொன்னால், நீங்கள் அமலேக்கரை போல இருக்கக்கூடிய பிசாசின் சத்துருக்களின் மனிதர்களை முறியடித்து கானான் போக வேண்டும். கானான் என்றால் பரம கானானுக்குள்ளாக, பரலோக கானானுக்குள்ளாக, அந்த சியோனுக்குள்ளாக நீங்கள் வாசம் பண்ணுவதற்கு எதிரிகளை துரத்திடும் இயேசுவின் இரத்தத்தை பெற்றிருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அமெரிக்கர்களை அழித்ததுதான் அவருடைய சாதனையா இருக்கிறது. கானானை இஸ்ரவேலுக்கு சொந்தமாக்கி பங்கிட்டு கொடுத்தார். மோசே தேசத்தை பங்கிட்டு கொடுக்கவில்லை. இந்த யோசுவா தான் என்ன பண்றாரு? தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற காரியம் லேஸ்பட்ட காரியம் கிடையாது. ஆமென் சொல்லலாமே. அதாவது வேலை தெரியாத வேலையை கர்த்தரை கற்றுக் கொடுத்து செய்ய வைக்கிறார். அருமையானவர்களே, ஒரு நில அளவையாளர் வந்தார்னு வச்சுக்கோங்க, சர்வேயர் வந்தார்னா, நம்ம வீட்டுக்கு அளக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அளந்து அதுக்கப்புறம் நோட் பண்ணி நமக்கு கொடுத்துட்டு போவார். அப்போ துக்குன்னு இருக்கும். எப்படி என்ன பண்ண அளக்க போகிறாரோ, எந்த பக்கம் அளக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அளந்து முடிச்சு அவர் என்ன நோட் பண்ணி தராரோ அதன்படி தான் நம்ம வீட்டை கட்டுவோம். ஆனால் ஒரு தேசத்தையே பங்கிட்டு 12 கோத்திரத்துக்கு என்ன பண்ண கொடுக்கறது லேஸ்பட்ட காரியம் அல்லவா? லேஸ்பட்ட காரியமா? இல்லை, சாதாரண விஷயம் அல்ல. இதை பங்கிட்டு கொடுக்கணும். யோசுவா தான் பங்கிட்டு கொடுக்கிறார்.
ஆண்டவர் சொல்ல சொல்ல இந்த கோத்திரத்துக்கு இந்த இடம், இந்த கோத்திரத்துக்கு இந்த இடம், எவ்வளவு பெரிய சண்டைகள் வரும், எவ்வளவு பெரியதான காரியங்கள் அங்கே உண்டாயிருக்கும். அத்தனையும் ஜமாலித்து இந்த யோசுவா பங்கிட்டு கொடுக்கிறா. இதுதான் இவருடைய சாதனையா இருக்கிறது. அல்லேலூயா. யோசுவாவுக்கு நம்ம ஒரு பட்டப்பேர் கொடுக்கலாம். என்ன பட்டப்பேர்னா விசுவாச போர் தளபதி. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாச போர் தளபதி என்ற பெயரை கொடுக்கலாம். இவர் எப்ப இறந்தார்? கனவு கண்ட கானானில் 110வது வயதிலே அவர் மரிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதுக்கு முன்னாடி மோசே எத்தனை காலம் உயிரோடு இருந்தார்னா 120 வருஷம். அவருடைய சிஷ்யனாகிய யோசுவா 110 வயதிலே மரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அருமையானவர்களே, யோசுவா என்னும் எபிரேய சொல் கிரேக்க சொல்லான இயேசுவுக்கு சமமான சொல்லாகும். ஜெஷ்வா அப்படின்னு சொன்னா இயேசுன்னு அர்த்தம். எபிரேய வார்த்தையில ஜெஷ்வா எல்லாம் சொல்லுங்க. ஜெஷ்வானா என்னது? இயேசுன்னு அர்த்தம். அப்ப யோசுவா அப்படின்னு சொன்னா அந்த எபிரேய சொல் கிரேக்க சொல்லான இயேசுவுக்கு சமமான சொல் யோசுவா. அப்ப யோசுவா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இரட்சகர் என்ற அர்த்தம். இயேசு என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்? இரட்சகர் என்ற அர்த்தம். கர்த்தர் ரட்சிக்கிறார் என்ற நிலையில் இதற்கு பொருளாக நாம் கூறலாம். யோசுவா என்று சொன்னால் கர்த்தர் ரட்சிக்கிறார் என்ற நிலையிலே பொருள்படும்படியாக நாம் கூற முடியும். இவரது போராட்டமும் கானானை உரிமையாக்கி வழங்குதலும் இவரை கிறிஸ்துவுக்கு நிழல் உருவமாக்குகிறது. பழைய ஏற்பாடு என்றாலே நமக்கு நிழல், புதிய ஏற்பாடு என்பது நிஜம் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த யோசுவா கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாய் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து நிஜமாக வருகிறார். இந்த நூல் சுமார் 25 ஆண்டுகளை உள்ளடக்கி இருக்கிறது. யோசுவா புத்தகத்தில் இருக்கிற சம்பவங்கள் மாத்திரம் எத்தனை ஆண்டுகளை உள்ளடக்கி இருக்கிறது என்று சொன்னால் 25 வருஷத்துக்குரிய சம்பவங்கள் இதிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இது இஸ்ரவேலர் பாலஸ்தீனத்தில் படையெடுத்து வெல்வது, தேசத்தை உரிமையாக்கி பங்கிடுவது, இஸ்ரவேல் ஒரு நாடாக உருவாகுவது ஆகியவை பற்றி பேசுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த யுத்தம் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் உண்டான யுத்தமாய் காணப்படுகிறது. இன்றைய நாட்களிலே பாலஸ்தீனத்தில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசம் என்கிற தேசமானது உருவாக்கப்பட்டு இதோடு 75 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இஸ்ரவேல் தேசத்தில் என்ன நடக்குது என்று சொன்னால் அங்க பிரச்சனை, இட தகராறு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் கானான் தேசத்தை கைப்பற்ற சொன்னா கைப்பற்றினார்கள். இது எப்போ அப்படின்னா, அருமையானவர்களே, ஒவ்வொரு காரியமாக நான் சொல்றேன். யோசுவாவுடைய பிறப்பு சுமார் கிமு 1544 ஆண்டு. அதே போல யாத்ராமத்தில் நாம் பார்க்கிறோம்ல புறப்படுகிற காரியம், அது சுமார் கிமு 1491 ஆண்டு. 10 கட்டளை எப்போ எந்த ஆண்டில் பெற்றார்கள் என்றால் சுமார் கிமு 1490. அதே போல கானானை அவங்க ஒற்று நோக்குறாங்க, ஒற்றர்களாய் போனார்கள் அல்லவா, அந்த ஆண்டு நம்ம பார்க்கும் பொழுது சுமார் கிமு 1490 ஆண்டு. தலைமைத்துவ பொறுப்பை யோசுவா ஏற்கிற காலம் இருக்கிறது அல்லவா, அது சுமார் கிமு 1451 யோசுவா தலைமை பொறுப்புக்குள்ளாக வருகிறார். சுமார் கிமு 1444 ஆண்டு தூய போர்கள் முடிவுக்கு வருகிறது. அதாவது எரிகோ பட்டணத்தை, யாயி பட்டணத்தை, இன்னுமாக இருக்கிற எல்லா பட்டணங்களையும் பிடித்து போர் யுத்தம் முடிகிற ஆண்டு எந்த ஆண்டு? கிமு 1444. சுமார் கிமு 1434 ஆண்டு யோசுவாவுடைய மரணம் ஏற்படுகிறது. இப்போதான் சொன்னேன், யோசுவாவுடைய வாழ்நாள் எத்தனை நாட்கள் அப்படின்னா 110 வருடம் வாழ்ந்து அவர் மரித்தார். அல்லேலூயா. அந்த யோசுவா மரித்தாலும் கூட இந்த யோசுவாவின் புத்தகத்தில் நாம் அவரை பற்றி அநேக காரியங்களை புரிந்து வைத்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல பாலஸ்தீனத்தின் மீது படையெடுக்கிற காரியத்தை இந்த யோசுவாவின் புத்தகத்திலே பார்க்கிறோம். படையெடுத்து வெல்லுகிற காரியத்தை இந்த யோசுவாவின் புத்தகத்திலே பார்க்கிறோம். தேசத்தை உரிமையாக பங்கிடுவது, இஸ்ரவேல் ஒரு நாடாக உருவாவது ஆகிய காரியங்களை இந்த யோசுவாவின் புத்தகத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா.
யாத்ராமத்துக்கு எதிர்த்துருவத்தில் இது இடம் பிடிக்கிறது. யாத்ராகமும் எகிப்து என்னும் அந்நிய நாட்டிலிருந்து புறப்படுவதை கூறும்போது இது கானான் என்னும் சொந்த நாட்டுக்குள் வந்தடைவதை கூறுகிறது. யாத்ராகமத்தில் செங்கடலை பிளந்து வெளியேறும் காட்சி சித்தரிக்கப்படும் போது இங்கு யோர்தானை பிளந்து உள்ளே நுழையும் காட்சி சித்தரிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லலாமே. நீ யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அவங்க எகிப்துக்குள்ளாக எப்படி இருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவனால் நடத்தப்பட்டு அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக வரும் பொழுது அங்கே சுதந்திரிக்கிற காரியத்தை பார்க்க முடிகிறது. அவங்களுக்குன்னு ஒரு தேசம் கொடுக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அதுதான் யோசுவா 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 முடிய உள்ள வசனங்களாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நூலில் புதிய ஏற்பாடு நிரூபணமான எபேசியருடன் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கத்தக்கதாக இருக்கிறது. ஆன்மீக ஐஸ்வர்யங்களை சொந்தமாக்கும் ஆன்மீக போராட்டங்களை குறிக்கும் எபிரேயர் நூலை போல இது இஸ்ரவேலரின் கானானை சொந்தமாக்கும் உலகப் போர்களை பற்றி கூறுகிறது. எனவே இது பழைய ஏற்பாட்டின் எபேசியர் நூல் என்று கூறலாம். நீங்கள் எபேசியர் நூலை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய யுத்தங்களை குறித்து நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அது ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறது. மாம்ச பிரகாரம் யுத்தம் அல்ல, ஆவிக்குரிய யுத்தமாக எபேசியர் புத்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது அல்லவா? நாம் எப்படி யுத்தம் பண்ணுகிறோம்? மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஆனால் யோசுவாவின் காலத்தில் நேரடியாக அவர்கள் போரிட்டு இஸ்ரவேல் தேசத்தை கைப்பற்றினார்கள். கானான் தேசத்தை அவர்கள் உரிமையாக்கி கொண்டார்கள், பங்கிட்டு கொண்டார்கள். அல்லேலூயா. எரிகோவின் வேசி விசுவாசத்தால் மீட்கப்படும் காட்சியையும் இஸ்ரவேலின் ஆகான் கீழ்ப்படியாமல் தண்டனை அனுபவிக்கும் காட்சியையும் இங்கு நம்மளால் வாசிக்க முடியும். இதை குறித்து பகுதி 1 நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, காலை பிரசங்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது இதை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். என்னுடைய மனைவி அருமையாய் இந்த காரியத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க. எரிகோவிலே ஒரு வேசி இருந்தால் அந்த வேசி ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்ததுனால அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ராகாப் என்கிற ஒரு மனுஷி ஒற்றையர்களை ஏற்றுக்கொண்டாள், உளவாளிகளை ஏற்றுக்கொண்டாள். ஏன்னா அது தேவ பிள்ளைகள் என்று நன்கு அறிந்திருந்தார். அந்த அறிந்திருந்த காரியத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த குடும்பத்தை மட்டும் காப்பாற்றி விடுகிறார். அவளுக்கு உண்டான சகல பொருட்களையும் வஸ்துக்களையும் அவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் இன்னுமாக அந்த குடும்பத்தில் அந்த பெண் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள எல்லாம் கொல்லல, இஸ்ரவேலர் விட்டு வைத்திருந்தார்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவளுக்கு உண்டானது. ஆனால் யாருக்கு சாபம் உண்டானது என்று சொன்னால், இஸ்ரவேலன் என்று தன்னைத்தானே அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு போர் வீரன் பொருட்களை எல்லாம் போரிலே எடுத்துக்கொண்டு வருகிறான். அது தீட்டுப்படக்கூடிய காரியமாக இருந்தது. அந்த தீட்டான சாபமான காரியங்களை அந்த மகன் என்ன பண்ணா செய்து முடித்தான். அவன் பேர் ஆகான். ஆகானுடைய குடும்பம், ஆகானுக்குரிய சொத்துக்கள், அவன் கொள்ளையாடின பொருட்கள் அனைத்தையும் தீ வைத்து எரித்தார்கள். ஆகானை கல்லெடுத்து கொன்று போட்டார்கள். அங்கே கற்கூரி குவியல்கள் எல்லாம் பெரிய குவிகள் அங்கே ஏறெடுக்கப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆகான் தவறாய் நடந்து கொண்டான். அவன் பொய் பேசுகிறவனாய் காணப்பட்டான். அவன் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்தான். அவன் உள்ளத்திலே தெரியும், இதை திருடக்கூடாது, போருக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளை எடுக்கக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் இவன் வஞ்சகம் உள்ளவனாய் காணப்பட்டான், பொருளாசை மிகுந்தவனாய் காணப்பட்டான். இவனுடைய உள்ளம் தாறுமாறானவைகளை யோசித்தது. நாம் பெரிய பணக்காரர்களாய் ஆவோம் என்கிற உள்ளத்திலே பிசாசானவன் விதைத்த விதைக்கு அவன் கட்டுப்பட்டு வாழக்கூடியவனாய் மாறினான். அதனாலே அவன் கர்த்தராலே அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எப்படி அப்படின்னு சொன்னா, கோத்திரமாக, அதுக்கப்புறம் பார்க்கும்போது வம்சம் வம்சமாக, குடும்பமாக, ஒவ்வொருத்தராக பிரித்து லாஸ்ட்ல அந்த குடும்பத்தின் தலைவனை கொண்டு வந்து நிப்பாட்டும் பொழுது யார் வந்து நின்னா அப்படின்னு சொன்னா, அது யூதா கோத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆகான் வந்து நிற்கக்கூடியவனா இருக்கிறான்.
அவன் பாவம் செய்தான், ஆண்டவருக்கு கோபம் ஏற்பட்டது. கோபம் மூட்டினான் ஆண்டவருக்கு. இதனாலே போரிலே தோல்வி உண்டானது. 3000 பேர் ஆயி பட்டணத்தில் போய் சண்டை போட்டு இருக்கும் போது இஸ்ரவேலர்கள் எல்லாம் போர் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதிலே 36 பேர் மரித்து போகிறார்கள். யோசுவாவுக்கு என்ன என்றே புரியவில்லை. கர்த்தர் கூப்பிட்டு சொல்லும் போதுதான் இந்த காரியம் தெரிகிறது. ஆகான் என்கிறவன் பொருளை கொள்ளையடித்து விட்டு வந்தான். அதனாலே ஆண்டவர் எரிச்சலானார். இஸ்ரவேலர்கள் தோல்வியடைந்தார்கள். தோல்வியடையும் பொழுது கர்த்தராகிய தேவனே அந்த தோல்விக்குரிய காரியத்தை சொல்லி அந்த ஆகானை கொலை செய்த பிறகு அதுக்கப்புறம் ஆண்டவராகிய தேவனுடைய எரிச்சல் தணிந்தது. மீண்டும் ஆயி பட்டணத்தை 30,000 பேர் அடுத்து போய் போரிடுகிறார்கள். அடுத்து ஜெயத்தை பெறுகிறார்கள். அந்த ஆயி பட்டணத்தை பிடிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப எரிகோவின் வேசி விசுவாசத்தினாலே மீட்கப்படுகிற அருமையான காட்சி இந்த யோசுவாவின் புத்தகத்தில் இருக்கிறது. இஸ்ரவேலின் ஆகான் கீழ்ப்படியாமல் தண்டனை அனுபவிக்கும் காட்சியும் இதே புத்தகத்திலே நம்மளால வாசிக்க முடியும். கண்காணும் நிலையிலே வாளோங்கும் யோசுவாவையும் அதிர்சனமான நிலையில் வாள் பிடித்து நிற்கும் கர்த்தருடைய சேனை அதிபதியையும் இந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13 முதல் 15 முடிய உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது இதை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய சேனை அதிபதியை குறித்து இந்த புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய சேனை அதிபதி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த புத்தகத்திலும் காணப்படுகிறதை நம்மளால புரிந்து வைத்துக் கொள்ள முடியும். மாபெரும் அற்புதங்களான யோர்தான் பிளப்பு, எரிகோ தகர்ப்பு, சூரியனை நிறுத்துதல் போன்றவற்றை இதிலே நாம் வாசிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, அற்புதம் ஆண்டவர் நிகழ்த்தி கொண்டே வருகிறார். சூரியனை அப்படியே தரித்து நிற்க வைத்தார். அதே போல சந்திரனை அப்படியே தரித்து நிற்கும்படியாக செய்தார். யுத்தத்திலே வெற்றி பெறும்படியாக கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அதற்காக ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அப்படியே ஒளியை கொடுத்து வாழ வைத்தார். ஆமென் சொல்லலாமே. இரவும் பகலும் வெளிச்சம் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில இயேசு என்கிற கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாகட்டும். அவரை போல ஒரு தெய்வம் நமக்கு இல்லை. மாபெரும் அற்புதங்களான இந்த யோர்தான் பிளப்பை பற்றி நம்மளால் பார்க்க முடியும். யோர்தான் பிளந்தது, எரிகோ தகர்க்கப்படுகிற காரியம் உங்களுக்கு தெரியும். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வந்து அமைதியாக இருந்தவர்கள் அன்று மாத்திரம் ஆர்ப்பரித்தார்கள். கடைசியாக அவங்க சவுண்டு தாங்க போட்டாங்க. உடனடியாக எரிகோ என்கிற அந்த பெரிய கோட்டையானது கீழே விழுந்தது. நீங்கள் ஆர்ப்பரிக்கும் போது அலங்கம் இடியும். ஆமென். கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கு நடைபெறும் இந்த போர்களை பொறுத்தவரை இஸ்ரவேலை ஒரு தேசமாக காணும் நிலையில் நமக்கு கொடூரம் என கூற முடியாது. அக்கால சூழலில் இத்தகைய போர்கள் எல்லா நாடுகளிலும் இயல்பானவைகளாய் காணப்படுகிறது. ஆமென். இந்த நாட்களில் போர்கள் அடிக்கடி என்ன பண்ண வந்துகிட்டு இருக்குது. அதை காட்டிலும் அன்றைய நாட்களில் போர்கள் என்று சொல்லும் பொழுது அடிக்கடி போர்கள் ஏற்படும், அடிக்கடி சண்டை ஏற்படும், அடிக்கடி யுத்தம் ஏற்படும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில யுத்தம் உண்டாயிக்கொண்டே இருக்கும். நீங்க தான் யுத்தம் செய்ய புறப்படணும். யுத்தம் செய்ய புறப்படுவோம், யுத்தம் செய்ய புறப்படுவோம். எதிரிகளை வீழ்த்துவதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த எதிரி யாரு? பிசாசானவன். பிசாசின் மனிதர்களை வீழ்த்தும்படியாக கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். எனவே சத்துருவின் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் சத்துருவை வீழ்த்தும்படியாக இருக்கிறீர்கள். உங்கள் நடுவிலே கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார். யோசுவாவின் காலத்தில் யோசுவாவை கொண்டு தண்ணீர் குவியலாக மாற்றினார். சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஆகியோன் பள்ளத்தாக்கின் மேல் தரித்து நிற்க பண்ணினார். அப்படியே நிப்பாட்டினார் ஒரு நாள் முழுவதும். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யோசுவா எப்பொழுதெல்லாம் வாளை எடுக்கிறாரோ, ஈட்டி எடுக்கிறாரோ, அங்கெல்லாம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். யோசுவா கையில் இருந்தது என்னன்னா ஈட்டி. அதை நீட்டி என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். அந்த நீட்டி பிடித்து கொண்டிருக்கும் பொழுது பட்டணத்தை அந்த தேவனுடைய ஜனங்கள் அந்த கானான் தேசத்தை கைப்பற்றினார்கள். ஆமென் சொல்லலாமே. மோசே கையில் மின்னுக்க கோல் இருந்தது. அந்த கோலை நீட்டும் போதெல்லாம் வெற்றி பெற்றார்கள். அதே போல யோசுவாவின் கையிலே ஈட்டி இருந்தது. அந்த ஈட்டியை வைத்து வெற்றி பெற்று கொண்டே வந்தார்கள். ஆமென் சொல்லலாமே.
உங்க கையில் இருக்கிற அந்த வேதத்தை வைத்து நீங்கள் வெற்றி பெற முடியும். வேத வசனமானது உங்கள் உள்ளத்திலே இருக்கும் பொழுது அந்த வசனத்தின் வார்த்தைகள் உங்களை பரிசுத்தப்படுத்தும். அந்த வசனத்தின் வார்த்தைகள் உங்களை தேவனுக்குள்ளாக நல்வழிப்படுத்தும். இந்த வசனத்தின் வார்த்தைகள் உங்களை புதுப்பிக்கும். இந்த வசனத்தின் வார்த்தைகளை உங்களை தைரியப்படுத்தும். நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். இந்த வசனம் தான் உங்களுக்கு ஆண்டவர் தருகிற மகிமை. அந்த மகிமையின் காருண்யத்துக்குள்ளாக இருப்பீர்கள். உங்களை யாரு ஒன்றும் அசைச்சிக்க முடியாது. காரணம், தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார். வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதன் நிமித்தமாக கர்த்தர் உங்கள் நடுவிலே பேசுவார். ஆவியானவர் உங்கள் நடுவிலே காணப்படுவார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு போர்களோ ஆன்மீக ஐஸ்வர்யங்களுக்காக ஆன்மீகமானவை. நமது வாழும் கேடகமும் எத்தகையன என்பதை எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. நாம் விசுவாசம் என்னும் ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடிக்கொண்டே இருப்போம். தலைச்சீரா எப்படிப்பட்டது? அல்லேலூயா. இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ரட்சிப்பு என்கிற அந்த தலைச்சீராவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். உங்க கையிலே கேடகம் இருக்க வேண்டும். கேடகம் எதை வெளிப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது? விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்தவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாள் எதை குறிக்கிறது? உங்கள் கையிலே பட்டயம். இந்த வாள் எதை குறிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் என்னும் வாள் ஏந்தினவர்களாய், பட்டயத்தை பிடித்தவர்களாய் இருக்கணும். பைபிள் வசனத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பிசாசான தோற்று போடுவான். அதுதான் இந்த வார்த்தை பிசாசை வீழ்த்தக்கூடியதாய் காணப்படுகிறது. மார்பு கவசம் என்று இருக்கிறது. நீதி என்னும் மார்பு கவசத்தை நாம் அணிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். பெல்ட் போட்டுக்கணும். என்ன பிசாசான உருகிட்டு விட்டுருவான். அப்ப அந்த பெல்ட்டுக்கு பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சத்தியம் என்னும் கச்சை. இந்த சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் இடுப்பிலே கட்டினவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லலாமே. எனக்கு அருமையானவர்களே, காலில் ஷூ, அதாவது என்ன செப்பல் போட்டுக்கணும். ஏன்னா யார் நம்மளை தாக்கி விடாதபடிக்கு கவனமாக இருக்கும்படிக்கு நாம் காணப்படுவதற்கு காலில் ஷூ போட்டுக்கணும். அல்லேலூயா. ஆயத்தம் என்னும் மிதியடி வாரை, ஆயத்தம் என்னும் மிதியடியை நாம் என்னன்னா காலிலே தொடுத்தவர்களாக காணப்பட வேண்டும். எதற்குரிய ஆயத்தம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நாம் ஓட வேண்டும். அந்த ஆயத்தக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு போருக்கு போகிறவர்கள் கைக்கு க்ளோஸ் போட்டுக்குவாங்க. எல்லா உடம்பையும் என்னப்பனா மூடி மறைத்து கொள்வார்கள். போய் வெற்றி பெற்றுட்டு வருவாங்க. அதே போல தான் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்றால் ஆன்மீக போர் புரியக்கூடியவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமாவிலே ஆண்டவராகி கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எனவே பொல்லாத பாவங்கள் என்கிற போர் இருந்தால் இப்பொழுதே சுக்குநூறாய் அதை உடைத்து போடுங்கள். எரிகோ கோட்டை விழுந்தது போல பாவங்கள் விழுட்டும். கர்த்தருக்குள்ளாக நீங்கள் ஜெயமிடுங்கள். உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தாவியானவர் உங்கள் மத்தியிலே இப்பொழுது தங்கி தாபரிக்கிறார். ஆமென் சொல்லலாமே. அப்ப ஆன்மீக ஐஸ்வர்யங்களாக எதை நாம் கருதுகிறோம் என்று சொன்னால், இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாளும் கேடகமும் நாம் பிடித்து யுத்தம் செய்வதற்காக நாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு யுத்தத்திலே ஜெயத்தை கொடுப்பார். இப்ப வருகிற எல்லா போராட்டங்கள் நடுவிலும் கர்த்தர் ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் ஓடுகிற ஓட்டம் கிறிஸ்துவுக்காக ஓடுங்கள். வெற்றி சிறக்க ஓடுங்கள். கர்த்தருக்காக ஓடி நீங்கள் என்ன பண்ணணும்? கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தரக்கூடிய சன்மானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதான் புதிய ஏற்பாட்டு போராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்ற காலத்திலே சிலுவைகளை தூக்கி கொண்டு ரத்தம் சிந்திய சிலுவை போர்கள் இருந்தது. ஆன்மீக போருடன் ஒப்பிடத்தக்கவை அல்ல. அல்லேலூயா. அருமையானவர்களே, சிலுவைகளை தூக்கி கொண்டு ரத்தம் சிந்துபடியான போர்கள் இந்த நாட்களிலே காணப்பட்டது. நீங்க இன்னைக்கு சிலுவையை தூக்கி கொண்டு நேரடியாக போய் போர் செய்ய அவசியமே கிடையாது. தேவ அபிஷேகம் உங்கள் நடுவில் காணப்படுவதாக. அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க சிலுவை போர் புரியணும் அவசியம் இல்லை. நேரம் என்ன பண்ணணும்? நீங்க பிடிக்கக்கூடியது வேத புத்தகம் தான். அல்லேலூயா. வேத புத்தகத்தை எடுத்து அதன்படி வாழ்ந்து அதன்படி ஜெயித்து நீங்கள் ஜெயம் பெற வேண்டும். எனவே சிலுவை போர்கள் மடமையானவை. கான்ஸ்டான்டினோபிள் கத்தோலிக்க திருச்சபையை ஆரம்பித்தார். அவர் ஆரம்பிக்கும் போது சிலுவை போர்களை செய்து அநேகரை கொன்று போட்டார். இது ஆண்டவருக்கு சித்தமா அப்படின்னா சித்தம் கிடையாது. நீங்கள் உலக பிரகாரமான மனிதர்களை கொள்வதற்காக அழைக்கப்படவில்லை.
வாளை எடுப்பவன் வாளாலே மடிவான் அப்படின்னு தான் வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் வசனத்தினாலே வாழக்கூடியவர்கள், வசனத்தினாலே பிசாசையும் பிசாசின் மனிதர்களையும் வீழ்த்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவ ஓட்டத்துடன் ஒழுங்காக நாம் ஓடுவதற்காக தயார் நிலையில் இருக்க வேண்டும். சிலுவை போர்கள் மடமையானவைகளாய் கருதப்படுகிறது. இவர்களது லட்சிய நகரம் கிறிஸ்துவ ஒழுங்குடன் ஒப்பிட்டு பார்க்க தகாதவைகளாய் இருக்கிறது. அருமையானவர்களே, எரிகோ போன்ற சோதனை சிகரங்கள் பொடியாவதை தரிசிப்போம். இந்த நாளில் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்னா, எரிகோ போன்ற சோதனை சிகரங்களை நீங்கள் என்ன பண்ணணும், பொடியாவதற்காக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவரை தரிசிக்கும் பொழுது அது சுக்குநூறாய் உடைந்து போவதை நீங்கள் பார்க்க முடியும். விசுவாசமுடன் ஆன்மீக சொத்துக்களை சொந்தமாக துணிந்து அதை பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவாவுக்கு தேவ கட்டளை உண்டானது. இதை யோசுவா 1 அதிகாரம் 1 முதல் 9 முடிய உள்ள வசனங்களிலே நம்மளால் வாசிக்க முடியும். மக்களுக்கு யோசுவாவின் கட்டளை உண்டானது. கர்த்தரே அந்த யோசனைகளை சொல்லுகிறார். அது 1 அதிகாரம் 10 முதல் 18 முடிய உள்ள வசனங்களை நாம் பார்க்க முடியும். இரு ஒற்றர்களையும் ராகாப்பையும் குறித்து 2 அதிகாரம் 1 முதல் 24 முடிய வசனங்களிலே நம்மளால் வாசிக்க முடியும். யோர்தானை கடந்து அவர்கள் ஜெயம் பெறுகிற காரியத்தை 3 அதிகாரம் 1 முதல் 17 முடிய உள்ள வசனங்களிலே நம்மளால் வாசிக்க முடியும். யோர்தானை கடந்ததற்கான நினைவு தூண்கள் வைக்கப்படுகிறது. அது 4 அதிகாரம் 1 முதல் 24 முடிய உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் செய்யப்படுகிற காரியம் இருக்கிறது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தால் போதும். இயேசு கிறிஸ்து காலவரையிலையும் அவர் என்ன பண்ணார், இந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய நுனித்தோலை என்ன பண்ண வெட்டுவதற்கு அனுமதிக்கல, ரத்தம் சிந்தப்படுவதற்கு அனுமதிக்கல. அவரே ரத்தம் சிந்தினதுனால ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ விசுவாசி, அது போதும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சேனையின் அதிபதியின் சந்திப்பை குறித்து 5 அதிகாரம் 13 முதல் 15 முடிய உள்ள வசனங்களிலே நம்மளால் வாசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த நாளில் தேவ வாக்குத்தத்தத்தின் உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏனென்று சொன்னால், கர்த்தர் யோசுவாவின் மூலமாக உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அந்த உடன்படிக்கையானது இந்நாள் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லலாமே. பஞ்சக நூல் என்று பார்க்கும்போது ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியாராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகத்துக்கு அடுத்து 6வது புத்தகமாக இந்த யோசுவாவின் புத்தகமானது இருக்கிறது. உபாகமம் முற்றுப்புள்ளி வைக்கும் இடத்துல இது எழுதுகோள் முனையாக யோசுவாவின் புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேசத்துக்கான போராட்டத்தையும் பங்கிடுதலையும் கூறும் இந்த புத்தகமானது எபிரேய வேதாகமத்தின் முதற்கால தீர்க்கதரிசிகளின் நூல் வரிசையிலே முதலிடம் பெற்றிருக்கக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரித்திர புத்தகத்திலே இது 1ஆம் புத்தகமாய் நமக்கு காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆனா எபிரேய வேதாகமத்தில் முதற்கால தீர்க்கதரிசிகளின் நூல் வரிசையிலே இது முதலிடம் பெற்றக்கூடிய புத்தகமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, யோசுவா முதல் எஸ்தர் புத்தகம் வரை நமக்கு சரித்திர புத்தகங்களாக இருக்கிறது. ஆனால் இது தீர்க்க தரிசன புத்தகமாக எபிரேயர்களுக்கு காணப்படுகிறது. இஸ்ரவேலர் கானானை அடைந்த காலம் எது என்பது பற்றி பல கருத்துகள் உண்டு. கிமு 1451, கிமு 1406, கிமு 1250 ஆகிய ஆண்டுகள் அறிஞர்களாலே முன்வைக்கப்படுகிறது. எதற்கு என்று சொன்னால், இஸ்ரவேலர் கானானை அடைந்த காலம் எந்த காலம் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொரு விதமாய் சொல்லுகிறார்கள். ஆராய்ச்சி வேதாமங்களிலே பொதுவாக கிமு 1405, 1406 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 1405, 1406 ஆண்டுகளிலே கானானை இவர்கள் அடைந்தார்கள். ஆமென் சொல்லலாமே. நீங்கள் இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஆண்டவருக்கு முதன்மை கொடுக்கக்கூடியவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள். ஆனால் ஒரு சில நேரத்தில் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவரே அவர்களை தண்டித்தார். இந்த நிலையில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விசேஷித்தவர்கள். நாம் ஒரு பாவம் செய்யக்கூடாது. அப்படி ஒரு பாவம் செய்தால்
என்ன நடக்கும் என்று சொன்னால் கர்த்தர் தண்டனையை கொடுப்பார் என்பதை இந்த புத்தகத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். யோசுவாவே இந்த நூலின் ஆசிரியர் என்பதற்கு இந்த நூலிலே பல ஆதாரங்கள் இருக்கிறது. யோசுவா 18ஆம் அதிகாரம் 9வது வசனம் மற்றும் 24வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். யோசுவா இந்த புத்தகத்தை எழுதினார் என்பதற்கு சான்றுகள் இருக்கிறது. யோசுவா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் என்ன சொல்கிறது என்பதை நாம் வாசிப்போம். அது இந்த வாசிப்பதின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த மனுஷர் போய் தேசமெங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே 7 பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். அருமையானவர்களே, பங்கிட்டு கொடுக்கிற காரியத்தை இங்கே நாம் பார்க்க முடியும். யோசுவா இந்த புத்தகத்தை எழுதினார் என்பதை நம்மளால் பார்க்க முடியும். 24ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோசுவா இந்த நூலின் ஆசிரியர் என்பதை புரிந்து கொள்ளலாம். வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி. அருமையானவர்களே, நூல் எழுதப்பட்ட காலத்திலே ராகாப் உயிரோடு இருந்திருக்க வேண்டும் என்று யோசுவா 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ராகாப் என்கிற அந்த வேசி இந்த புத்தகத்தினுடைய காரியங்கள்லாம் 25 ஆண்டுகளை உள்ளடக்கிய இந்த புத்தகம் எழுதி முடிக்கப்படும் பொழுது யோசுவா எழுதியிருக்கிறார். அதை எழுதி இருக்கும் பொழுது உயிரோடு இருந்தது யாருன்னா ராகாப் என்கிற மனுஷி. இது யோசுவா 15ஆம் அதிகாரம் 13 முதல் 17 முடிய உள்ள வசனங்களிலே நம்மளால் வாசிக்க முடியும். நியாயாதிபதிகள் புத்தகத்திலும் கூட 1ஆம் அதிகாரம் 9 முதல் 13 முடிய உள்ள வசனங்களில் வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, யோசுவா 24ஆம் அதிகாரம் 29 முதல் 33 முடிய உள்ள வசன பகுதிகளிலே யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த மூப்பரில் ஒருவர் எழுதி சேர்த்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யோசுவா 24ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோசுவா மட்டுமல்ல, யோசுவாவுடைய சீசர்களாக அநேக பேர் இருந்தாங்க. அதுவும் யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த மூப்பர்களில் ஒருவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, யோசுவா மரிக்கும் காலத்தில் அவர் யோசுவாவுடைய கடைசி அதிகார பகுதியை இணைத்திருக்கிறார். எப்படி உபாகமம் புத்தகம் கடைசி அதிகாரத்தில் யோசுவா எழுதி இணைத்து முடித்தாரோ அதே போல யோசுவாவுடைய புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் இருக்கிற பகுதிகளை ஒரு மூப்பர் எழுதி முடித்திருக்கிறார். எகிப்தில் பிறந்த இவர் எகிப்தின் அடிமைத்தனத்தையும் இஸ்ரவேலரின் அவிசுவாச வனாந்திர அலைச்சலையும் அனுபவித்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த யோசுவா எகிப்தில் பிறந்தவர் தான், எகிப்தின் அடிமைத்தனத்தில் பிறந்தவர் தான், இஸ்ரவேலரின் அவிசுவாச வனாந்திர அலைச்சலையும் அனுபவித்தவர் தான். ஆனால் ஆண்டவர் தான் பலப்படுத்துகிறார். தேவன் அவர்களை நடத்தின அந்த அனுபவத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அமலேக்குக்கு எதிரான போரில் இளமையிலே தலைமை தாங்கி வாள் சுற்றினவர் இந்த யோசுவா. இது யாத்ராகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 16 முடிய உள்ள வசனங்களிலே வாசிக்க முடியும். அமலேக்குக்கு எதிராக போர் புரிந்து யோசுவா வெற்றி பெற்றதை நீங்கள் யாத்ராகமம் புத்தகத்திலே வாசிக்க முடியும். 10 கட்டளைகளை பெறும் நேரத்திலே மோசேயுடன் இவர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. நீங்க யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 12 முதல் 18 முடிய உள்ள வசனங்களிலே வாசிக்கும் பொழுது 10 கட்டளைகளை மோசே பெறும் பொழுது யோசுவாவும் அங்கே காணப்பட்டதாக புத்தகத்திலே வாசிக்க முடியும். தேவனுடைய பிரசன்னத்தில் நேரம் செலவிட வாஞ்சியுடன் இருந்தார் இவர். எனக்கு அருமையானவர்களே, இந்த யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் யோசுவா நேரத்தை செலவிட ஆவலாய் காணப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு மோசேயுடைய இறுதி காலத்துக்கு முன்பே விசுவாசத்தை பெற்றவர் இந்த யோசுவா, தரிசனத்தை பெற்றவர் இந்த யோசுவா, தைரியத்தை பெற்றவர் இந்த யோசுவா, இணக்க பண்புகளை கொண்டவர் இந்த யோசுவா, கீழ்ப்படிதலிலே முக்கியமானவர். மோசேக்கு அவர் கீழ்ப்படிந்தார், கர்த்தருக்கும் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதலே முக்கியமானவர் இந்த யோசுவா. ஜெப வாழ்விலே இவர் முக்கியத்துவம் பெறக்கூடியவராய் காணப்படுகிறார். நல்ல மனதை உடையவராய் காணப்படுகிறார். அர்ப்பணம் நிறைந்தவராக காணப்படுகிறார். ஆக இவர் ஒரு சிறந்த தலைவராக காணப்படுகிறார் என்பதை இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா.
கானான் என்பது கனவு பூமியாக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த கனவு பூமியை அவர்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். தேவன் வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு தத்தத்தின் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிக்கும் அனுபவமானது இந்த புத்தகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. விசுவாசமும் கடின முயற்சியும் அளித்த அந்த பாலும் தேனும் ஒழுகும் ஆசீர்வாத உரிமைகளை பற்றிய காரியங்கள் இதில் நாம் பார்க்க முடியும். உங்களுக்குள்ளே விசுவாசம் பெருகி இருக்கிறதா? உங்களுக்குள்ளே கடின முயற்சி காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? அப்படி கடின முயற்சியோடு இந்த யோசுவா காணப்பட்டதனால்தான் பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானானுக்குள்ளாக அவர்கள் ஆசீர்வாத உரிமையை பெற்றுக் கொண்டார்கள். உங்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார். நெருக்கடிக்கு பின் கிடைத்த உயரிய வெற்றியை பற்றி இந்த நூல் மிகவும் நமக்கு சொல்லுகிறது. மிக மிக குறைந்த தோல்வி காட்சியையே இந்த புத்தகத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, ஒரு வெற்றியின் புத்தகமாக யோசுவாவின் புத்தகம் காணப்படுகிறது. யோசுவா அநேக போர்களை புரிந்து வெற்றி பெற்றார். ஒரு சில இடங்களில் மட்டும் தோல்வி வந்தது. அந்த தோல்வியின் மத்தியிலும் ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினார். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடினார்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவிசுவாசம் இருக்கக்கூடாது. யோசுவா விசுவாசத்தோடு நடந்து கொண்டார். யோசுவாவின் காலத்துல கர்த்தருடைய ஜனங்கள் யோசுவா சொன்னதை அப்படியே பின்பற்றினார்கள். மோசேக்கு உண்மையா இருந்தது போல யோசுவாவுக்கு உண்மையா இருந்தார்கள். யோசுவாவின் காலத்தில் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக எந்த ஜனங்களும் போகவே இல்லை. ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயந்த ஜனம் பாய்க்க முடியுது. உங்கள் நடுவில் ஆண்டவர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது பழைய தலைமுறையினருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். புதிய தலைமுறைகளுக்கு ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை செய்கிறதை இந்த யோசுவாவின் புத்தகத்திலே நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. உங்களுடைய வாள் ஓங்கி இருக்கட்டும். அதாவது இவ்வாள் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னேன்? பட்டயம் எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது? வாள் கேடகம் என்பது நாம் பார்க்கும் பொழுது எதை குறிக்கிறது? விசுவாசம் என்னும் கேடகம். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு கையில கேடகம் இருக்குன்னா ஒரு சைடு என்ன உங்களுக்கு வாள் இருக்கு. இந்த வாள் என்பது வசனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தை வைத்து நாம் ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் ஜெயித்து ஜெயம் பெறுவோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை செயல்படுத்துவாராக. எல்லாம் எழுந்து நிற்போமா? என் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பெற்றோர்கள் அவிசுவாசமாய் இருந்தார்கள். நாங்களோ விசுவாசம் வைத்திருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த தலைமுறையினருக்கு ஆண்டவரே புதிய விசுவாசத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்களே, உமக்கு நன்றி. புதிய தலைமுறை விசுவாச வாளோங்குதலுக்கு தயாராக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கரை புரண்டு ஓடும் யோர்தான் நதியை ஆண்டவரே குவியலாக நிற்க வைத்தவர் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே, கனத்த கோட்டையுடன் அடைபட்டு கிடந்த எரிகோவை என் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் முறியடிக்க பண்ணினவர் நீங்க தான் ஆண்டவரே. கீழ்ப்படிதலுடன் இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, விசுவாசத்தின் வெள்ளி வாள் மட்டும் எங்களுக்குள்ளே ரட்சிப்பை வழங்க முடியும் ராஜா. இப்பொழுதே எங்களுக்கு ரட்சிப்பை வழங்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம். மோசேயுடைய ஆற்றல் மிக்க தலைமைத்துவத்துக்கு பின் இளமையிலே வாள் பிடித்து பழகிய யோசுவா வாளையும் உருவி களத்தில் முன்னேறிய காரியங்களை இந்த புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, ஆயத்தமாக இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவராகிய கர்த்தாவே, பிறரையும் தேவனுடைய இரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துவதற்கு ஆயத்தப்படுத்துவீராக. தேவ பெட்டியுடன் யோர்தானில் இறங்கியவர்கள் நீரோட்டத்தை பிளந்து அக்கறைப்பட்டார்களே, அதே போல நாங்களும் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய அற்புதத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே அக்கறை சேரக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடைந்து கிடந்த கோட்டைக்கு வெளியே விசுவாசமுடன் கீழ்ப்படிந்து ஆர்ப்பரித்தவர்கள் மதிலை இடித்து நொறுக்கினார்களே, அதே போல நாங்களும் எங்களுக்கு எதிராக வருகிற பொல்லாத கோட்டைகளை நாங்கள் முறியடிக்க கிருபை செய்வீராக. மதிலை போல வரக்கூடிய பிரச்சனைகள் ஆண்டவரை நிர்மூலமாக்கத்தக்கதாக வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். யோர்தானை பிளந்து கரைப்பட்டு நின்றவர்களுக்காக எரிகோவின் சமவெளியிலே தேவ சேனாதிபதி காத்து நின்று கொண்டிருந்தாரே, இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவ சேனாதிபதி ஆகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எரிகோவின் சமவெளியிலே தேவ சேனாதிபதியாகிய இயேசு நின்று கொண்டு வெற்றி உண்டாகும்படியாக ஆண்டவரே நின்று கொண்டிருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அல்லேலூயா. பொல்லாதவருடைய வாழ் ஓங்குமானால் அதை நீரே நிர்மூலமாக்கி போடுவீராகிய ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. சேனாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எல்லாம் வாய்க்க பண்ணக்கூடியவராக இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ராஜா.
நாங்களும் களமிறங்குகிறோம். எங்களோடு இயேசு வருவீராக. ஆண்டவரே, சுவிசேஷ ஆண்டவரை வாழ் ஏந்தி அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட வருவீராக. ஆண்டவரே, சுவிசேஷம் என்கிற அந்த பாதரட்சையை நாங்கள் தொடுத்தவர்களாய் அநேக இடங்களுக்கு நாங்கள் போய் சொல்லும் பொழுது தேவன் எங்களோடு கூட வாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. காரியத்தை நடக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசங்களுக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. யோசுவாவின் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த 24 அதிகாரத்திலும் ஆண்டவரே 658 வசனத்திலும் தேவன் இந்த வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே ஆண்டவரே வராத யாவும் பாவம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது விசுவாசத்தோடு நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயமெடுக்க கிருபை செய்வீராக. அல்லேலூயா. கர்த்தருடைய சேனையின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி கொண்டிருக்கீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். மாபெரும் காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோமே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமாக எங்களை வழிநடத்தி செல்வீராக, அதிசயமாக வழிநடத்தி செல்வீராக. யோசுவாவின் புத்தகத்தில் இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர் உமக்கு நன்றி. வரும் நாட்களிலும் ஆண்டவரே இன்னும் யோசுவாவின் புத்தகத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அமைதியாய் பொறுமையாய் தேவ வசனங்களை வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மோசேக்கு பிறகு ஒரு யோசுவாவை ஏற்படுத்தினது போல இவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, இவங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய தலைமுறைகள் தோறும் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமையின் பிரசனத்தை உணர்ந்து இவர்கள் எப்பொழுதும் பிசாசை வீழ்த்தக்கூடியவர்களை காணப்படுவார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், கிருபை பெருகட்டும். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற நன்மைகளுக்காக கோடி சோத்திரங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு நாம் காணிக்கையை செலுத்துவோம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இப்பொழுதும் இந்த கடைசி நேரத்தில் ஜெபத்தை மார்கரெட் அவர்கள் ஏறெடுத்து முடிப்பார்கள். நாம் கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். புதன்கிழமை நமக்கு வேத பாட வகுப்பு இருக்கிறது, அதிலே பங்கு பெறுங்கள். மாலை 7 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரங்க தாவே, அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இது இந்த நேரத்தில் நாங்கள் யோசுவாவின் புத்தகத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோமே தகப்பனே. இது விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் அடியெடுத்து வைக்கும்போது அதில் வரக்கூடிய எல்லா தடைகளையும் கர்த்தராகிய தேவன் நீக்கி போட்டு எங்களுக்கு நீ ஜெயத்தை கட்டளையிடுகிறீர் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோமே தகப்பனே. அப்பா, எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக நின்ற அந்த யோர்தானை, அந்த எரிகோவை கர்த்தராகிய தேவன் விசுவாசத்தினாலே வீழ்த்த செய்தீரோ தகப்பனே. அப்படியாக அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நடக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் விசுவாசத்தோடு நாங்கள் அதை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் பலனையும் தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக தங்கியிருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த முதல் வாரத்திலே, முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் நிறைவாக தங்கியிருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா பிசாசினுடைய போராட்டங்களுக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன்.